வணக்கம் நண்பர்களே. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் விஐபி வேட்பாளரும் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி பிரமாண்டமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் தனது அண்ணனும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளார் பிரியங்கா காந்தி. வயநாடு மக்களவை தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தியை களம் இறக்கியது அக்கட்சியின் தலைமை. காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் வயநாடு தொகுதியில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். தேர்தல் முடிவில் அண்ணனின் வெற்றியை மிஞ்சுவார் பிரியங்கா என பலரும் கணித்தனர். இன்றைக்கு தனது மாபெரும் வெற்றியின் மூலம் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் பிரியங்கா காந்தி. வயநாடு தேர்தல் முடிவுகளின்படி இத்தொகுதியில் மொத்தம் பதிவான 9,57,571 வாக்குகளில் 6,22,338 வாக்குகளை பெற்றுள்ளார் பிரியங்கா காந்தி. தனக்கு அடுத்தபடியாக வந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யன் மோக்கேரியை விட 4,10,931 வாக்குகள் அதிகமாக பெற்று சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளார் பிரியங்கா. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யன் மோக்கேரி 2,11,407 வாக்குகளையும், பாரதிய ஜனதா வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் 1,09,939 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி 6,47,445 வாக்குகளை பெற்றிருந்தார். இவர் தனக்கு அடுத்தபடியாக வந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவை விட 3,64,422 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் அண்ணன் ராகுல் காந்தியை விட 46,509 வாக்குகள் வித்தியாசம் பெற்றுள்ளார் பிரியங்கா காந்தி. குறிப்பாக கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட கம்யூனிஸ்ட் கட்சி 71,616 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி 31,101 வாக்குகளையும் குறைவாக பெற்றுள்ளதை தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன.